வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? 16ஆந்தேதி இந்த அமிஞ்சிக்கரை நம்ம சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, கோயம்பேடு கிட்ட 27B ஏறி நம்ம சென்ட்ரல் வந்தீங்கன்னா, எக்மோர் அப்படி வந்தீங்கன்னா அந்த வழியே தான் வரும். எனக்கு இந்த அமிஞ்சிக்கரெலாம் கொஞ்சம் தெரியும். அந்த முத்தாலம்மன் கோயில் ரோடு வந்து தெரியும். அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி மழை தண்ணி நிற்குது. அன்றைக்கி மழை பெய்ஞ்சிருக்கு. ஒரு 9th படிக்கிற பையன், 14 years old, அந்த பையன் பேக் எடுத்துகிட்டு வரான். வந்து அந்த மழையில் எங்கே நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அங்கே ஒரு அடி தண்ணி நிற்குது. அப்படியே வரும்போது ஒயரை மெச்சிட்றான். மெச்சு இவன் கீழே விழுந்தும்போதே அவனுக்கு அந்த வலிப்பு மாதிரி வந்துடும். அதே அந்த ஸ்பாட்டில் இந்த சைடில் ஒருத்தர் பைக்கில் வர்றாரு. அவர் பேர் கண்ணன். பைக்கில் வர்றாரு. அவர் பேக் மட்டும் ஹெல்மெட்லாம் போட்டு வர்றாரு. இதை பார்த்த உடனே அப்புறம் போயிருக்கலாம், இல்லை கரண்ட் ஆச்சா, யாருக்காவது ஒரு பயம் இருக்கும். அவர் அந்த வண்டியை ஸ்பாட்டில் அப்படியே நிற்க வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை வண்டியில் மாட்டுறாரு. அது கீழே விழுந்துடுது. பேக்கையும் கைட்டு போட்டு உடனே அந்த சுற்றிக்கிட்டு ஏன்னா கம்பு இருக்கான்னு பார்க்குறாரு. கொம்பு மாதிரி இருந்தா போட்டு இழுத்தலான்னு. அவருக்கு அந்த நேரத்தில் எதுவும் யாரும் கொடுக்கலையா இல்லையான்னு தெரில. அவங்கவுங்களும் பயம் தானே, யாரும் வெளியே இல்லை போடுறது மழை நேரத்தில். இவர் உடனே துணிக்கல அப்போ அந்த பையனை தொடரப்போ இவருக்கும் சாக்கு வாங்கிறாரு. இருந்தாலும் அந்த ஒரு செகண்டை இழுத்துறாரு. இழுத்துட்டு உடனே பக்கத்து வீட்டாண்ட ஒரு கேட் மாதிரி இருக்குது, அங்கே போட்டு அவனுக்கு பல்ஸ் மாதிரி பண்ணி அந்த ஹார்ட் பம்ப் பண்ணுறாரு. பையன் பிழைச்சாலும் கை காலெலாம் நல்லா சூடு பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் ரெக்கவர் ஆகிடுறான். பையன் நல்லா ஆயிடுறான். இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி நேரத்தில் அவங்க பையனுக்கு அப்பா சொல்கிறார், கடவுள் மாதிரி கடவுள் தான் காப்பாற்றினார். கடவுள் காப்பாற்றலை மேம். இவர் கடவுள் ரூபம். கடவுள்லாம் பிள்ளையார் அப்படியே வந்தான்னா நம்மளை பயந்து ஓடி போடுவோம். முருகர் வந்தால் ஓடி போடுவோம். இதை மாதிரி தான் வராங்க. இவர் பேர் பற்றியா கண்ணன். அதான் இவர். அப்புறம் 24 வயசு பையன் இவருக்கு, கண்ணனுக்கு. இவரும் இவங்க ஆஃபீஸாகலாம் யாரோ இந்த கலெக்ஷனுக்காக ஏதோ வந்திருக்காங்க. அந்த டைமில் இவர் பார்த்துருக்காரு. இவரை பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கி நேற்று இன்னும் அவங்க ஆஃபீஸில் கேக் வெட்டி இவருக்கு கொண்டாடி இருக்காங்க. இது பெரிய விஷயம் என்னென்னா, இவருக்கு என்ன ஒரு அவார்டு மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நிஜ ஹீரோ இவர் தான். நம்ம சும்மா அந்த சினிமாவில் ஸ்டண்ட் காமெல்லாம் அது கிடையாது. இது நிஜ ஹீரோ. இவரை தாங்க கௌரவிக்கணும் நம்ம. இது யங் சேனல் இதுக்காக ஒரு கௌரவிக்கிறேன்னு வைங்களேன். ரிட்டையர்ட் பர்ஸ் இவரை வாழ்த்துக்கிறது அப்படி கூட வச்சுக்கலாமா? இதுதான் விஷயம். நீங்களும் அவருக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். இதை ஆளுங்க நல்லா இருக்கணும். பல பேர் இவரை பார்த்து தைரியமாக வரணும். அதுக்கு நீங்கள் கரண்ட்டில் கை வைக்கணும்னு சொல்ல வரல. ஏதாவது ஹெல்ப்பு, அது உதவி செய்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நான் அவரை பார்த்தோன்னா கண்டிப்பாக நானும் என் விஷ் பண்ணிப்பேன். நம்மளால் முடிஞ்சது அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஓகே, வாழ்க கண்ணன். நீ நல்லா இருப்படா. சூப்பர். நீ இன்னைக்கு எதேச்சியாக பண்ணது உன்னை எங்கேயோ லைஃப்பில் எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். ஓகேவா? பை கண்ணன். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.